ராஜேஸ்வரி, டெல்லியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்ட குழுவினர் இன்று நேரில் சந்தித்து அங்கு அது தமிழகத்தின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தளமாக திகழ்வதால் அங்கு டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினர். பல்வேறு கட்ட போராட்டங்களும் அங்கு நடைபெற்ற சூழ்நிலையில் அந்த பகுதியின் முக்கியத்துவம் தொடர்பாகவும் சுமார் 2200 ஆண்டுகள் பழமையான குடவரை கோயில்கள் மற்றும் கல்வெட்டுகள், மேலும் அங்கு 200க்கும் மேற்பட்ட அரிய வகை பறவைகள் உள்ள இடமாக இருப்பதாலும் 7 குன்றுகள் அந்த பசுமை மண்டலமாக திகழ்வதாலும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த பாரம்பரிய தலமாக, பல்லுயிர் பாரம்பரிய தலமாக, தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அது அறிவிக்கப்பட்டு 10 ஆண்டுகளே ஆன சூழ்நிலையில் இப்போது டங்ஸ்டன் சுரங்க திட்டம் அங்கு கொண்டு வரப்படுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நீர்நிலைகள் மற்றும் கல்வெட்டுகள் உள்ளிட்டவை அழியக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பாரம்பரிய பெருமைமிக்க ஒரு பகுதி அரிட்டாப்பட்டி என்றும் அந்த பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என்றும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் இந்த போராட்ட குழுவினர் நேரில் வலியுறுத்தி கோரிக்கை மனுவை அளித்தனர். இதனால் அந்த பகுதியின் முக்கியத்துவம் கருதி அங்கு நிறைவேற்றப்படாது என்றும் நாளை அல்லது நாளை மறுதினம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மதுரையிலிருந்து சென்ற டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்ட குழுவினர் மற்றும் அந்த அரிட்டாப்பட்டியை சுற்றியுள்ள பகுதி மக்களிடமும் அவர் உறுதியளித்திருக்கிறார். இதனால் தமிழகத்தில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் நிறைவேற்றப்படாது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையிலும் அதில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசும் அமைச்சர் கிஷன் ரெட்டியும் போராட்ட குழுவினரிடம் உறுதியளித்திருப்பதால் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் தமிழகத்தின் முதல் பல்லுயிர் தளமாக, பாரம்பரிய தளமாக திகழும் அந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் அமல்படுத்தப்படாது என்பது உறுதியாகி இருக்கிறது. ராஜேஸ்வரி.